Praise the Lord. Hallelujah. இயேசு நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்க ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். உலகத்தில் நிறைய பேர் உண்டு, கொஞ்சம் மாற்றி தொழுது கொண்டா ஆமென் ரட்சிக்கப்பட முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி, ஆராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி, அவராலே அன்றி வேறொருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் ஹல்லேலூயா மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. காரணம் என்ன? 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச. தேவனே நீங்க பெரியவர், சொல்லுங்க. இயேசுவே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க வல்லவர், இயேசுவே நீங்க வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவீர். ஹல்லேலூயா. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவீர். கைதட்டி பாடுவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, சொல்லுங்க. வாக்கு தத்தம் செய்த ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல மாறி. எஸ் லோர்ட், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல மாறி. சொல்லுங்க. இயேசு இயேசுவே நீங்க பெரியவர், இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசுவே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவகாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவகாத மக்களே துயா. பாதகரிய பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச. கைதட்டி பாடுவ. இயேசுவே இயேசுவே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசுவே நீங்க நல்லவர்,
இயேசுவே இங்க வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் நேசராவி வீச செய்கிறார். பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். வேற யாரிலாகிலும் ரட்சிப்புண்டா? இல்ல. அதுதான் வாசிச்சோம். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவனாலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இங்க ஆமென் சொல்லலையே. நீங்க நினைக்கிறீங்க வேற யாராவது நாமத்தை சொல்லி கை தட்டினாலும் பரலோகத்து போகலான்னு நினைக்கிறீங்க. நடக்காது. ரட்சிப்புக்கு ஒரே நாமம், அது இயேசுவின் நாமம். 5 கண்டங்கள் மக்களுக்காக சிலுவையில் காயமேற்றவர் இயேசு மட்டும். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தவர் இயேசு மட்டும். உலகத்தில் எல்லா ஹிஸ்டரியும் பாருங்க, பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தவர் இயேசு அல்லாமல் வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்திருக்கலாம் அநேகர், உதவிகள் செய்திருக்கலாம் அநேகர், ஆமென். ஆனால் பாவிகளை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி இரட்சகராக, இயேசு என்ற வார்த்தையின் பொருள் இரட்சகர். அல்லேலூயா. மனுக்குலத்தின் இரட்சகராக உலகத்தில் பிறந்தவர் இயேசு மட்டும். வேற ஒருவனாலும் ரட்சிப்பு சத்தமா சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. வேற ஒருவனிலும் ரட்சிப்பு. என்ன நீங்க தண்ணி குடிக்காம வந்திருக்கீங்க போல இந்த மழை காலத்துல? சத்தமா சொல்லுங்க. நம்ம இந்த இயேசுவை, ஆமென், இரட்சகரை ஏற்றுக்கொள்ள அந்த பாக்கியத்தை கொடுத்தபடியினால் நம்ம எப்படி துள்ளி சாடி சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு. பின்னால நிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, வாயை திறந்து. 4, 3, 7 பேர் இருப்பீங்க. நீங்களாவது சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு வேற ஒருவனாலையும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இயேசு இரட்சகர் என்ப சத்தியத்தை உலகமெல்லாம் சொல்லணும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த ரோமர் 10வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிங்க. கொஞ்சம் கேள்விகள் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அப்பா, இயேசுவை தொழுது கொள்ளாதவன், கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவான். அடுத்த கேள்வி, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அப்ப அவங்களுக்கு ரட்சிக்கப்பட முடியாதுல்ல? அப்ப அவரை என்ன செய்யணும் சொல்லுங்க? அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நீ கிறிஸ்தவனா நடந்து கதையே இல்ல, சர்ச்சுக்கு போய் கதை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கிண்டோம் மணிகாக்கும்ப போய் கதை இல்ல, அவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசியாதவன் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? நீங்க யாராவது வாசிங்க, நான் பொய் சொல்லுவேனோ என்ன சிலவங்க நினைப்பாங்க. அதனால நீங்க வாசிச்சா நான் எடுத்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசி வாசி. கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? எப்படி விசுவாசிப்பார்கள்? நில்லு, ஒவ்வொன்னா சொல்லு. அடுத்து விட்டுறாத, அப்படி வச்சுக்கா. நான் வசனத்தை மட்டும் நீ வாசிக்கணும், நான் எடுத்து சொல்லுவேன், ஆமென் சொல்லுவேன், போயிடுவேன். ஹல்லேலூயா. கதை பேச நான் வரல, வசனத்தை சொல்லத்தான் வந்தேன். இந்த தூய்மையான வசனத்தை சொன்ன செவி திறந்து கேட்காத உன் காரியம் என்னன்னு நீ பார்த்துக்க. ஆமென். ஹல்லேலூயா.
நான் பகலே சொன்ன பூசி சொல்ல வரல. இது இருவாள் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை நல்லா மினுசப்படுத்தி தான் வந்திருக்கேன். வேட்டொன்னு கண்டோம். அல்லேலூயா. ஒன்றுக்கு அங்க அல்லட்டா இங்க, அங்க எங்க இங்க சந்தையில இல்லட்டா பள்ளியிலையா, ஒன்றுக்கு நரகத்தில் அல்லட்டா பரலோகத்தில். அதுதான் அங்க இல்லைன்னா இங்க. இங்க பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நீ ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளாதவன் ரட்சிக்கப்பட முடியாதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒருவனில் ரட்சிப்பு இல்லையா, அதானே வாசிச்சோம். ஹல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்காதவன் எப்படி அவரை தொழுது கொள்வான்? சரியான கேள்வி. விசுவாசியாத எப்படி தொழுது கொள்வான்? அடுத்த கேள்வி, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? நான் எதுக்கு இந்த மைக்க வச்சுட்டு நிக்கிறேன் தெரியுமா? கோத திறந்து கேளு. ஹல்லேலூயா. கேட்க வைக்கத்தான். எங்க எங்கெல்லாம் ஆன்லைன்ல போகுதோ அங்க உள்ளவங்க எல்லாம் கேளுங்க. இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர். பாவிகளுக்காக உயிரை கொடுத்த வந்தவர் இயேசு. உன் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு. பாவ சாப நோய்களை மாற்றுகிறவர் இயேசு. பரலோகத்துக்குள்ள ஒரே வழி இயேசு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. என்ன இல்லாமல் ஒருவனாலும் பரலோகத்துக்கு போக வேற வழி இல்ல, ஒரே வழி இயேசு தன்னே வழி. சொல்லுங்க, வேற வழி இல்ல, ஒரே வழி இயேசு தன்னே வழி. அல்லேலூயா. அந்த சேர் எங்க போட்டிருக்க? கொட்டு இல்லைன்னாலும் நீ வாசிக்காவது செய்வியா? அவன் நம்ம பையன்தான். அல்லேலூயா. அவனுக்கு நான் எங்க பாடுறேன்னு நல்லா தெரியும். அங்க பிடிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். கூட பாடுறதுக்கும் ஆள் இருக்கு. அதனால இடைக்கு ஒரு பாட்டு பாடினாலும் பரவாயில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்டு அரி எழுப்பி ஓடாதீங்க. அந்த பொருளை மட்டும், அர்த்தத்தை மட்டும் பாருங்க. சத்தமாக பாடணும், நல்ல சத்தத்தில் பாடணும்னா பாடகர்கள் இருக்கிறார்கள். நான் பிரசங்கிச்சு சத்தம் எல்லாம் போச்சு. ஆனால் சொல்றத கேட்கணும், அதில் அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகள் அசைச்சு சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக ஒரே ஒரு வழி, அந்த வழி இயேசு. ஆமென். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனி. எங்க போறதுக்குள்ள வழி சொல்லுங்க? பரலோகத்துக்கு போறதுக்குள்ள வழி. அல்லேலூயா. அந்த இயேசு ஆகிய வழியை நம்பணும். அவர் உண்டாக்கின ரட்சிப்பின் வாசல்ல போகணும். அந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். வேற ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. இந்த சத்தியத்தை முதலாக முழக்குகிறேன். அவரை விசுவாசியாதவன் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அதனால தான் இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர் என்று இங்க சத்தமா பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதனால தான் பிரசங்கிக்கிறவன் நிக்கிறான். கைகளை உயர்த்தி. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டா எப்படி கேள்விப்படுவான்? அடுத்து அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ முதல்ல அனுப்பணும். இயேசு சீஷர்களை பிரசங்கம் பண்ண அனுப்பினார். என்னையும் பிரசங்கம் பண்ண அனுப்பினார். நான் பிரசங்கம் பண்றேன். செவி உள்ளவன் கேட்கட்டு. நீங்க கேளுங்க. கேட்டா விசுவாசிங்க. விசுவாசித்தா இயேசுவை தொழுது கொள்ளுங்க. இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஏவனும் ரட்சிக்கப்படுவான்.
கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். துக்கத்தோட இருக்காதீங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வசனத்தை கேட்கும்போ அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு வழி வேற, உங்க வழி வேறன்னு இருக்காதீங்க. பரலோகத்துக்கு போக ஒரு வழிதான் இருக்கு. ஒரு தகப்பனார் சொன்னாராம், பிள்ளை அந்த குளுத்தர ஆறும் கரமன ஆறும் பின்ன கொஞ்சம் ஆறுகளை பேரில் சொல்லி இதெல்லாம் ஒழுகி 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 கடைசியா இதங்க தான் போகுமா, கடல்ல தான் போகும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொன்னார் தெரியுமா? ஒழுகி ஒழுகி எங்க போகும்? கடல்ல தான் போகும். நல்ல தாத்தா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த நதிகள் எல்லாம் ஒழுகி ஒழுகி கடல்ல போக காரணம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன தெரியுமா? இந்த நதிகள் எல்லாம் மலையில ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் இந்த இந்த நதிகள் எல்லாம் எங்க ஆரம்பிக்கும்? மலையில ஆரம்பிச்சு கீழே நோக்கி ஓடி எங்க போகும்? கடல்ல போ. அப்படிதானே? ஆனா பரலோகம் கீழே கிடையாது, பரலோகம் மேல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் நீதிமொழிகள் 15:24 வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 15:24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி இல்ல 14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். அதென்ன வேற வசனம்? 24 14 இல்லப்பா, 24 போடு. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி. கீழான பாதாளத்தை, அப்ப கீழே என்ன? சத்தமா சொல்லுங்க. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி. விவேகிக்கு ஜீவ வழியானது, விவேகிக்கு புத்திமானுக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம், உன்னதத்தை நோக்கும் வழியாம். அல்லேலூயா. அப்ப கீழா அந்த அந்த நதிகள், அமீன், இந்த ஆறுகள் மலையில ஆரம்பிச்சு அப்படி ஒழுகி ஒழுகி ஓடி ஓடி எங்க போகும்? கீழே ஓடி கடல்ல போகும். ஆனா ஸ்தோத்திரம், உன்னதத்தின் வழி. മലയാളത്തിൽ ബുദ്ധിമാന്റെ ജീവയാത്ര മേലോട്ടാകുന്നു, കീഴെയുള്ള പാതാളത്തെ അവൻ ഒഴിഞ്ഞു പോകുന്നു. ഹല്ലേലൂയ. அப்ப கடல்ல நதி தண்ணீர் ஓடி ஓடி கடல்ல போகும் மாதிரி நீங்க எங்க யார ஆராதிச்சாலும் நீங்க போவீங்க, ஆனா பாதாளத்துல. பிரைஸ் தி லார்ட். போவீங்க, எங்க போவீங்க? பாதாளத்துல. ஆனா விவேகிக்கு அவன் கீழே போக மாட்டான், அவன் மேலே போவான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் புத்தியுள்ள கன்னிகை, அவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள், புத்தி கெட்டவர்களும் போனார்கள். ஹல்லேலூயா. ஆனா புத்தி கெட்டவர்களுக்கு வாசல் அடைக்கப்பட்டது, புத்தி உள்ளவர்களுக்கு வாசல் திறக்கப்பட்டது. பரலோக வாசல் திறக்கப்படணும்னா புத்தி உள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் மேலே தான் போவான், அவன் கீழே இல்லை மேலே போவான். சொல்லுங்க, கீழே போக மாட்டான், மேலே போவான். உங்களுக்கு கீழே போகணுமா மேலே போகணுமா? ஹல்லேலூயா. மேலே தானே சொல்லி சொல்லி இருந்தா போதும். அது மேலே மேலே போற போட்டில் ஏறணும். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு மலையாளத்தில் 2 தோணியில், தமிழில் 2 படகு. படகு தானே, 2 படகுல கால் வைக்க கூடாதான். அல்லேலூயா. நல்ல சிலவங்க இன்னைக்கு எனக்கு பரலோகத்துக்கு போனோம் அப்பா, அந்த படகுல ஒரு காலு, உலகத்துக்கு சந்தோஷமா வாழணும், அதனால இந்த படகுல ஒரு கால். இது ஒரு படகு மேலே போகுமா, ஒரு படகு கீழே போகுமா? 2 ஒரே வாக்கு போனா பரவாயில்லை. அல்லேலூயா. அப்போ மேலே போற படகுக்கு ஒரு காலு, கீழே போற படகுல
இனி ஒரு காலு. 1 2 ஸ்டார்ட் சொன்ன உடனே ஒன்னு கீழே போகும், ஒன்னு மேலே போகும். ரெண்டுலையும் கால் வச்சிருக்கிறவங்க எங்க போவான்? தண்ணீர்ல தான். அல்லேலூயா. இது தண்ணீர்ல போறவன் எங்க போவான்? கீழே தான் போவான். தண்ணீர்ல விழுகிறவன் எங்க தான் போவான்? அதான் மேலே போவானா? கீழே தான் போவான். அதனால அவன் ஞானவான், புத்தியுள்ளவன் மேலே நோக்கி செல்வான். அல்லேலூயா. கீழே உள்ள பாதாளத்தை அவன் ஒழிஞ்சு போகும். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அல்லேலூயா. அப்ப கீழே போறீங்களா மேலே போறீங்களா? அதை ரெண்டுலையும் போகணும். இல்ல கொஞ்ச நேரத்தில் ஒண்ணுல ஆயிரும். அல்லேலூயா. அதனால அதை விடவும் முடியாது பாஸ்டர். ஆனா பரலோகத்துக்கும் போகணும். அல்லேலூயா. பாட்டு பாடுவேன், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான். மூச்சில மட்டும்தான், வேற கிரியல பரிசுத்தம் இல்ல. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தனன தனனா இத சந்தோஷிக்கிறார் அவரு. தனனா 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 தனனா. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். அல்லேலூயா. ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் பரலோகம்தான் என் தேசம், என் சொந்த தேசம்? அப்படி 100க்கு 100 நம்பிக்கை உள்ளவங்க கையை தூக்குங்க. சில கைகள் தூக்கணுமா வேண்டாமா, போவனா போக மாட்டானா? அல்லேலூயா. இப்படிதான் இருக்கிறீங்க. இரு மனசுள்ளவன் தன் வழிகளில் ஒக்கையும் அஸ்திரன். மலையாளம்னா நல்லா பிரசங்கம் இல்லாம இருக்கு. தமிழ்னா ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. தமிழ்ல சொல்லுங்க ஐயா. இரு நிலையற்ற என்ன உள்ளவன்? அப்படி அல்ல. இரு மனசுள்ளவன், ரெண்டு மனது, இரு மனசு உள்ளவன், தன் வழிகளிலொക്കെ நிலையற்றவன். அல்லேலூயா. பாஸ்டர் அது வேணும் எனக்கு இது வேணும்னா நீ யாரு? சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. பாஸ்டர் இயேசுவாரே என்ன வச்சோ போயிட்டாச்சு. அல்லேலூயா. பாஸ்டர் வாரவங்களையும் வரம் விட மாட்டீங்களா? சில வேளை நினைப்பாரோ என்னோ தெரியாது. அவர் நினைச்சாலும் அடுத்த வருஷம் என்ன கூப்பிட வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, அவர் நினைச்சாலும் நினைக்காம இருந்தாலும் நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா ஆமென். விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை. இரு தோணியில காலு வைக்க கூடாது, ஒண்ணுல வைங்க. அது தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு கீழே போறதுல வைக்கணுமா மேல போறதுல கால் வைக்கணுமா, அவ்வளவுதான். ஹலோ ஹல்லேலூயா. அவங்க நினைக்கிறாங்க என்னடா இது எனக்கு இந்த உலகத்தில் இருக்குமே வேணும், ஆனால் அங்கே மேலையும் போகணும், மேலையும் போகணும். நடக்காது. ரெண்டும் கூட நடக்காது. ரெண்டும் கூட சேர்ந்து, ரெண்டும் கூட கிட்ட கையை கொடுத்து வந்து சொல்லுங்க, ரெண்டும் கூட நடக்காது. இல்லை ஒன்று எடுத்துக்க வேணா மேலே போகலடா கீழே போ சொல்லுங்க. மேலே போகலடா சொல்லி கொடுக்க, ஒன்றுக்கு மேலே போயிலடா கீழே போ, அவ்வளவுதான்.
ஹல்லேலூயா. மாற்றமே கிடையாது. ரெண்டு இடத்துலையும் கூட போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க போவேன்? மேலே போற போட்டில் இருப்பியா, கீழே போற போட்டில் இருப்பியா? உண்மையா இருந்தா உங்களுக்கு கொள்ளலாம், இல்லாட்டா உங்களுக்கு தான் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியதை நான் சொல்லுகிறேன், நீங்க ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டுங்க, இல்லைன்னா அப்படின்னா இந்த சர்ச்சில் வந்தா தான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லல. பகல சொன்ன சபை ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி கிறிஸ்துவுடன் கூட பிரயாணம் பண்ண வேண்டும். ஆமென். சரி, அப்ப இயேசு ரட்சகர். அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதனால அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அனுப்புகிறார், போய் பிரசங்கம் பண்ணு. நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம், நீங்க கேட்கறீங்க. கேட்கிறவங்க விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறவங்க இயேசுவை தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் ரட்சகராய் இருக்கிறபடியினால் கூட உள்ள யாரையாகலும் தொழுது கொண்டு பரலோகத்துக்கு போனான்னு யாரும் நம்ப நினைக்கணும். சிலவங்க அம்மாவை தொழுதா போகலான்னு நினைக்கிறாங்க, சிலவங்க சகோதரங்களை தொழுதா போகலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. ஹல்லேலூயா. அவரைத்தான் தொழுது கொள்ளணும். அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சகர். மாற்றமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலக நன்மைகளைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா ஒரு காரியம் நீங்க அறிந்து கொள்ளணும், இந்த உலக வாழ்வு கொஞ்ச காலம்தான். உலக வாழ்வு கொஞ்சம் காலம். இன்றைக்கு எனக்கு ஒரு 52 வயதான ஒரு சகோதரர், எனக்கு நல்லா தெரிஞ்சவர். ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப உதவியா இருக்கிறவர், சவுதியில் ஃபேமிலியா இருந்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவ பிள்ளைகளை எல்லாம் ஊர்ல கொண்டு வந்து இந்த அட்மிஷன்ல வாங்கி மனைவி எங்க விட்டுட்டு ஸ்கூலு திறக்குமா நான் கொண்டு அனுப்ப வரேன்னு சொல்லி அவர் வேலை இடத்துல சவுதிக்கு போனார் கடந்த சனிக்கிழமை. அடுத்த நாள் காலையில் இந்தியன் டைம் 11 மணி ஆகும்போ டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக வந்தது. உடனே இந்தியாவில் இருக்கிற மகனுக்கு கூப்பிட்டார், மகளுக்கு கூப்பிட்டார். பேச முடியலை. இவங்க வீடியோ காலில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் ரத்தத்தை ஒமிட் பண்ணுறார். வண்டி இனி ஒரு வண்டியில் மெதுவாக போய் டச் பண்ணி பிறகு இந்த மொபைல் கீழே விழுந்துதான். அவ்வளவுதான். எப்படியோ யாரையில சொல்லி அவர் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார். மேனேஜர்ஸ் எல்லாம் வந்தாங்க, கொண்டு சீக்கிரமா எங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போனார். பார்க்க அழகா இருக்கிறார், பார்வைக்கு ஆரோக்கியமா இருக்கிறார், எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆமென். நினையாத நேரம், ஹல்லேலூயா, நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கே நீ சென்றிடுவாய்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கே நீ சென்றிடுவாய்? பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். அல்லேலூயா. நீ பாவியாக மரித்தால் பாதாளத்திற்கு போவாய். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் நான் உன்னை ரட்சிப்பேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இருதயத்துக்கு தருவேன்.
என்று சொல்லி இந்த இரவில் உன்னை அழைக்கிறார். இயேசு மண்டையில் வந்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை இரட்சகரின் கர்த்தருமாக நீ ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடையவனாக மாறுவாய். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நினையாத நேரம் மரணம் வருமா? ஹல்லேலூயா. மரிக்கும் வரை உள்ள காரியத்துக்காகத்தான் மனுஷன் ஓடுறான். அப்படிதானே? சொல்லுங்க. மரிக்கும் வரை உள்ள காரியத்துக்கு தான் மனுஷன் ஓடுறான். சம்பாதிக்கிறான், இரவு பகல உழைக்கிறான், பெரிய வீடை கட்டுறான். இதெல்லாம் அனுபவிக்கிறது எது வரை? சொல்லுங்க. மரணம் வரை. இப்படித்தானே? எது வரை? மரணம் வரை. ஆனா மரிக்கும்போ நீ எங்க போவாய்? ஒரு வசனம், யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன், ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அப்ப கொஞ்சம் காலம் தான் உலகத்தில் வாழ முடியும். வாழ்நாள் குறைவு. இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வரும்பொழுது என்னுடைய டிரைவர், வண்டி ஓட்டுறவர் சொல்றார், எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பையன் 22 வயது. அவர் கேட்கிறார், 22 வயதானாலும் ஹார்ட் அட்டாக் வருமா? ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாராம் ஒரு வாலிபன். 22 வயது. பாருங்க, காலம் மாறியாச்சு. 22 வயசோ 12 வயதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கர்த்தர் சுவிட்ச் ஆஃப் பண்ணனா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷத்தில் மனுஷன் மரித்து போகிறான். ஆனால் ஸ்தோத்திரம், அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், பாருங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் அவனுடைய நாட்கள் സ്ത്രീയുടെ ജനിച്ചവരൊക്കെയും അല്പായുസുള്ളവരും കഷ്ടസമ്പൂർണരുമത്രേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. வாழ்நாள் குறியவனும் சஞ்சலம் நிறைந்தவனும். இங்க இருக்கிறவங்களுக்கு சஞ்சலம் உண்டா? அவ்வளவுதான், சஞ்சலம் உண்டு. எத்தனை நாள் வாழ முடியும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் 150 வருஷம் ஆகணும் வாழணும். ஆமென், ஆமென். அந்த தாய் சொல்றாங்க வேண்டாம் வேண்டான்னு. நான் உங்களுக்கு இப்போ அந்த பருவத்தில் உள்ள யாருக்கு இப்படி கீழே இருக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஆனால் அவங்க நல்லா கீழே இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை மாதிரி நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க. முழங்கால் படிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவங்களே சொல்கிறாங்க, போதும்ப்பா போதும். எங்கே போகணும்? பரலோகத்தில் போகணுமா? அந்த பரலோகத்தில் போகிற அந்த அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போதும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லைன்னா அழுதுட்டே இருப்போம். போகணும், இப்ப செத்து போவீங்கன்னு, இப்ப சாவு வேண்டான்னு தான் சொல்லுவோம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆனா அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பவுல் சொன்னார், ஆமென், ஜீவிക്കുന്നത് கிறிஸ்து, மரிக்கிறது லாபம். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மரிக்கிறது லாபம். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆண்டவனுக்காக ஊழியத்தை செய்து, ஆமென், உழைத்து யுத்தம் செய்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் மரண வேதனை அனுபவிக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்தில் சென்றால் அந்த வேதனையே இல்லை. அல்லேலூயா. அந்த கஷ்டமே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவர் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் நியாயாதிபதி அதற்கு கொடுப்பார். அந்த கிரீடத்தை கண்டதுனால அவர் சொல்றார், ஜீவிக்கிறதை விட அவர்கிட்ட போய் அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்றதா லாபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை உள்ளவன் தான் விசுவாசி. அந்த நம்பிக்கை உள்ளவன் தான் கர்த்தருடைய சபையின் அங்கத்தினர்கள்.
கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா? அநேகர் பயங்கரமான நோய்கள் இருந்து விடுதலை பெற்று வருவார்கள். கொஞ்ச நாள் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஞானஸ்நானம் எடுக்க சொன்னா செய்ய மாட்டாங்க. பாப்பம் பாஸ்டர், பாப்பம் பாஸ்டர், பாப்பம் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. பிறகு கொஞ்ச நாள் ஆகும்போ அல்லாட்டாலும் அங்கே போனா மனம் திரும்பு ஞானஸ்நானம் இடமெல்லாம் சொல்லுவாங்க. அதனால இனி அங்கே போறது இல்லை, அந்த போக்கை நிறுத்திடுவோம். நீங்க இல்ல, அநேகர் நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு மறுபடியும் அப்படி இருப்பாங்க. இனி அடுத்து சர்ச்சுக்கு வரணும்னா எப்போ வரும்? அடுத்த நோய் வந்தா தான் வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்க சுகமாக்குகிறவராக மட்டும் இயேசுவை காண்றாங்க, பார்க்கறாங்க, ரட்சிக்கிறவரா பார்க்கல. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல எவ்வளவு ஆரோக்கியமா வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு சுகபோகமா வாழ்ந்திருந்தாலும் கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனுடைய 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை, அவர்களுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் இருக்கிறது? நம்ம அப்பா கிட்ட இல்ல, அம்மா கிட்ட இல்ல, முதல்வர்கிட்ட இல்ல, பிரதான மந்திரி கிட்ட இல்ல. யார்கிட்ட இருக்கிறது? உன்னுடைய மாதங்களின் தொகை யாரிடத்தில் இருக்கிறது? சொல்லுங்க. ஆமென். கைய நெஞ்சில வச்சு சொல்லுங்க, என்னுடைய மாதங்களின் தொகை ஏசப்பா உம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அந்த நாளை விட்டு ஒரு நாள் அந்த பக்கம் போகாம இருக்கக்கூடிய எல்லை வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த மாதம் அவருக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எவ்வளவு, எந்த மாதம், எந்த நாள், அந்த எல்லையை விட்டு போக விட மாட்டாராம். சிலவங்களுக்கு 22 வயதுல போட்டிருக்காரு எல்லை, சிலவங்களுக்கு 55ல போட்டிருக்காரு, சிலருக்கு 96ல போட்டிருக்காரு, சிலருக்கு 120 போட்டிருக்காரு, சிலருக்கு 10 போட்டிருக்காரு, சிலருக்கு 40 போட்டிருக்காரு, சிலருக்கு 45 போட்டிருக்காரு. அந்த போட்ட நாளில மரணம் எப்படி வருமா? பஸ்லையும் வரும். புரியலையோ? மரணம் பஸ்லையும் வரும், கார்லையும் வரும், சைக்கிள்லையும் வரும், பைக்லையும் வரும், கட்டிலையும் வரும். புரியலையோ உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஃப்ளைட்லையும் வரும். மரணம் எங்க வரும்? டைம் ஆகும்போது எங்கேயாவது வரும். எங்க இருந்தாலும் ஏது வழியாகலும் வரும். அப்போ எப்ப வந்தாலும் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. போய்தான் ஆகணும். ஹல்லேலூயா. போய்தான் ஆகணும். ஆனா போகணும், சந்தோஷத்தோட போகணும்னா எங்க போவீங்கன்னு அறியணும். விவரம் அறிஞ்சிருந்தா போனோமா வேண்டாமான்னு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்வோம். அந்த தாய் போனோம், போக ஐ எம் ரெடின்னு சொல்றாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியும், இங்க இருந்து கண்ணை மூடுனா நான் கர்த்தரிடத்தில் குடியிருப்பேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால ஓகே. ஆனா அக்கினி நரகத்துல தான் போவீங்கன்னு அறிஞ்சிருந்தா என்ன செய்வீங்க? ஆண்டவரே ஒரு 7 நாள் கூட தாங்க, நான் ஆயத்தப்படட்டும், நான் பரிசுத்தப்படட்டும்னு தான் சொல்லுவீங்க. ஆனா கண்ணை மூடி அந்த அந்த பரலோக ராஜ்யத்துல போக நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 14:10 மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். அப்படின்னு இந்த மனுஷன்னா இந்த சரீரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். செத்த பின் ஒளிந்து போகிறான். அடுத்து மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஹலோ, அழகிய மண்டபத்தில் ஜீவிக்கிற நீ இங்க ஜீவித்து போன பின்ன எங்கே? அல்லேலூயா. இந்த கேள்விக்குள்ள பதில் நீ காணணும். நீ எங்க போவ என்று நம்பிக்கையுள்ளவனா இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும் பாஸ்டர்,
செத்தா பின்ன தலை தெக்கோ வடக்கோ, அதை குறித்து நினைச்சு கதையே இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, இது ஒரு காற்று தானே, காற்று தானே, தாத்தா என்னுடைய காற்று போச்சு. சரி, தாத்தா என்னுடைய காற்று போச்சுன்னா பரவாயில்லை, பிள்ளையினுடைய காற்று போச்சுன்னா சொல்லுங்க. இனி காற்று போனா ஏன் அழணும்? சொல்லுங்க சொல்லுங்க, காற்று போன ஏன் அழணும்? காற்று தானே போச்சுது. காற்று திருப்ப ஏற்ற எவ்வளோ வழிகள் இருக்குது. புரியல. போன காற்றை திருப்பி கொண்டிருக்க எவ்வளோ வழி இருக்கு. உங்க கார்ல டயர்ல இருந்து காற்று போச்சு, என்ன செய்வீங்க? காற்றை திரியேற்றுவீங்க. அல்லேலூயா. எங்க காற்று போனாலும் காற்று ஏற்றலாம், ஆனா ஆத்மா போன ஏற்ற முடியுமா? சிலவங்க சொல்ல காற்று தானே போச்சு, அது காற்று காற்றோட சேர்ந்தாச்சு. இல்ல, காற்று போனா திருப்பி ஏற்றலாம். ஒண்ணு இல்லைன்னா ஒரு சைக்கிள் பம்பை ஓடி போய் வாங்கி கொண்டு வச்சு மூக்கில் வச்சு அடிச்சு ஏற்றணும் காற்றை. அல்லேலூயா. அதனால இது நம்ம ஆத்மா காற்று கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலகத்தை விட விலையேறப்பட்டது. ஒரு மனுஷன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா லாபம் இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது வேற யாருக்கும் எடுக்க முடியாத சொத்து தான் ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசு மனுஷனை நித்திய ஜீவனோட கூடத்தான் படைத்தார். அவன் பாவம் செய்த பொழுது மரித்தான். மரணம் என்றால் சரீரமும் ஆத்துமாவும் பிரிகிற அந்த அவஸ்தைக்கு தான் மரணம் என்று பொருள். இவன் கர்த்தருடைய கட்டளையை என்ன நிராகரித்த பொழுது அவன் மரித்தான். அப்படி என்றால் என்ன மரணம்? அவனுக்கு இருந்த நித்திய ஜீவன் நஷ்டமாயிற்று. அல்லேலூயா. பிறகு நித்திய மரணத்துக்குட்பட்டவனாக வாழ்ந்தான். ஏதேனில் வைத்து நஷ்டமடைந்த மனுஷனுக்குள்ள நித்திய ஜீவனை மனுஷனுக்கு திருப்பி தரும்படியாக உலக ரட்சகராக இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு உலகத்தில் வரும் பொழுது ஏதேனில் வைத்து நஷ்டமடைந்த நித்திய ஜீவனை கொண்டுதான் வந்தார். பாவத்தினால் நித்திய ஜீவன் நஷ்டமடைந்தது. பாவ பரிகாரத்தினால் நித்திய ஜீவன் திருப்பி கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனை தர உலகத்தில் வேற யாருக்குமே முடியாது. அல்லேலூயா. மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கொண்டு வந்தவர் இயேசு மட்டும். இயேசுவின் தாய் கொண்டு வரல, சகோதரர்கள் கொண்டு வரல, அப்போஸ்தலர்கள் கொண்டு வரல, எங்க மாதிரி உள்ள பாஸ்டர்ஸ் கொண்டு வரல, பிஷப் போப்பன்னு கொண்டு வரல. அந்த நித்திய ஜீவனை கொண்டு வந்தவர் இயேசு. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவரை கைக்கொண்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த இயேசுவில் விசுவாசிக்கிறவனுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆமென். இயேசு சொன்னார், என்னில் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஏதேனில் நஷ்டப்பட்ட நித்திய ஜீவன் இயேசு சிலுவையில் நமக்காக மரித்தார். அந்த இரத்தத்தினால் கழுகப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனை திருப்பி தருவாராம். ஆமென்.
அல்லேலூயா. நீங்க அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. மரிக்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவனும் மரிப்பான், அல்லாதவனும் மரிப்பான். ஆனால் கூட வசனத்தில் என்ன சொல்ல, இயேசு என்ன சொன்னார்? என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், சொல்லுங்க வாய திறந்து, மரித்தாலும் பிழைக்கான். உயிரோடு இருந்த என்ன விசுவாசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான். சொல்லுங்க. அப்ப இது என்ன, இதுக்கு பொருள் உங்களுக்கு விளங்குதா? விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். பொருள் என்ன பாருங்க. 3 விதமான மரணம்: ஸ்பிரிச்சுவல் டெத், பிசிக்கல் டெத், இட்டர்னல் டெத். ஆவிக்குரிய மரணம் அது ஏதென்ல நடந்தது? நித்திய ஜீவன் வேறுபட்டு போயிற்று. பிசிக்கல் டெத் சரீர பிரகாரமான மரணம். இந்த சரீரத்தை கொண்டு மண்ணில் இருந்து எடுத்ததை மண்ணில் வைப்பார்கள், அழிந்து போகும். அதான் மனுஷனான என்ன, புருஷன் மரிச்சால் திரவிச்சு போகும், அழிந்து போகும். அடுத்து ஸ்தோத்திரம், நித்திய மரணம். அந்த மனுஷன் நித்திய ஆத்மா உள்ளவன். அல்லேலூயா. தேவன் அப்படித்தான் படைச்சான். ஆனா நித்திய மரணத்துக்கு, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாததினால் நித்திய மரணத்துக்குள்ள இருக்கும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனை காணப்படாத எவனும் அக்கினி கடலிலே பங்கடைவான். இது 2ஆம் மரணம். அல்லேலூயா. 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல், அது நித்திய மரணம், இட்டர்னல் டெத். அல்லேலூயா. அந்த நித்திய மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. இனி என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவிச்சிருந்து விசுவாசிக்கிறவன் அப்படின்னா உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். அல்லேலூயா. ரெண்டினுடைய பொருள் என்னன்னு நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், பிசிக்கல் டெத் நடந்தாலும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே கிளம்பிய எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவார்கள். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவார்கள். ஓ மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே. கைதட்டி படுக்க நம்பிக்கை உள்ளவங்க. ஆயத்தமுள்ளோரை அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பிசிக்கல் டெத்துக்கு அடிமைப்பட்டு மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் கர்த்தருடைய கால சத்தம் கேட்கும் பொழுது அவன் கல்லறைகளை பிளந்து வெளியே வருவான். நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை தட்டுங்களே. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள. பரிசுத்தவான்கள் யாரானாலும் இயேசுவின் வருகை நாளுக்கு முன்னே மரிக்கிறவர்கள் எல்லாம் அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவன் கிளம்பி எழும்புவார்கள். மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இனி அதை குறித்து சொல்லணும்னாலே நிறைய சொல்லலாம். ஆமா, நீங்க வீட்டில் போய் மரிச்சவங்க எப்படி உயிரோட வருவான், அந்த கேள்வியை மட்டும் வாசிச்சு பாக்கி வீட்டில் போய் படிக்க சொல்றேன்.
இந்த ஒரு நாள் பிரசங்கன்னா ஒரு இடத்துலையும் துவங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. ஒரு வாரமாகலும் மீட்டிங் வைக்கணும். அப்பதான் விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். கேள்வியை கேட்கட்டா? நான் கேட்க மாட்டேன், நீங்க கேட்கிற கேள்வியை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:35. 1 கொரிந்தியர் 15:35. வாசி 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 சீக்கிரம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். போதும். ஒருவன் சொல்வானாகில், ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். பாக்கி வீட்டில் போய் படிங்க. 1 கொரிந்தியர் 15:36 முதல் வீட்டில் போய் படிச்சு நாளைக்கு உங்க பாஸ்டர் 10 கேள்வியாவது கேட்கட்டும், அதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க. எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள். ஹலோ, கேள்வி ஓகே தானே? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவன் கேட்டா ஆன்சருக்கு எழுதி இருக்கு, வாசிங்க. இப்ப வேண்டாம், அப்ப நான் இது பிரசங்கம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எப்படி ஆனாலும் எழும்புவீங்க. யாரு? எல்லாரும். துன்மார்க்கன் எழும்புவானா? கண்டிப்பா எழும்புவான். நீதிமான் எழும்புவானா? நீதிமான் எழும்புவானா? கண்டிப்பா எழும்புவான். துன்மார்க்கன் எழும்புவானா? துன்மார்க்கன் எழும்புவானா? கண்டிப்பா எழும்புவான். அவ செத்து போறவங்க எல்லாம் எழும்புவான். ஆனா 2 டைம்ல தான் எழும்புவான். எப்ப எல்லாம் எழும்புவான்? சரி, இப்படி நான் போனா பின்ன இங்க சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். எல்லாம் வசனம் தான், சரமாரியா இருக்கு. இல்லையிலும் எப்படி எழும்பு? ஆமே, ஸ்தோத்திரம். செத்து போனவன் எல்லாம் எழும்புவான். துன்மார்க்க எழும்புவானா? இப்படி இருக்காதுங்க, சொல்லுக்க வாய திறந்து. துன்மார்க்கன் செத்தா எழும்புவானா? நீதிமான் செத்தா எழும்புவானா? எழும்புவான். அல்லேலூயா. ஆனா எப்ப எழும்புவான்? அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவ்வளவுதான். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படும். அப்ப துன்மார்க்கன் அவனுடைய வரிசை, நீதிமான் அவனுடைய வரிசை. அப்ப துன்மார்க்கனுக்கு உயிரோட எழும்ப ஒரு வரிசை இருக்கு, நீதிமானுக்கு உயிரோட எழும்ப ஒரு வரிசை இருக்கு. இனி இவனும் அவனும் எழும்புவான் என்பதற்கு முதல் பலனானவர் உயிரோடு எழுப்பி விட்டார். கைகளை தட்டுக்களை. பாக்கி வாசி. முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதன் பின்பு. அப்போ முதற் பலன் இயேசு உயிரோட எழுப்பினாரா? ஆமென்னு சொல்லுங்க. ஆமென்னா அப்படியேன்னு தான் பொருள். முதற் பலன் உயிரோட எழுப்பினாரா? சொல்லுங்க. முதற் பலனானவர் உயிரோட எழுப்பினாரா? ஹல்லேலூயா. இயேசு 3ஆம் நாளில் கல்லறையை விட்டு உயிரோட எழுப்பினார். ஹல்லேலூயா. உயிரோட எழும்பாம இருக்கக்கு அவங்க என்ன செய்தாங்க? சும்மா அடக்கல. மத்தேயு சுவிசேஷம் 27ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 27 கடைசி வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இனி வாசிச்சா பெரிய கல்ல வச்சாங்க. எங்க? நம்ம பார்க்கறதெல்லாம் மண்ணறை, கல்லறை இது கிடையாது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில நான் ஒரு 3, 4, 5 தடவையாவது ஏறி பார்த்துருப்பேன். அது ஒரு பெரிய மலை. அதை திறந்து இப்படி ஏறி போற இடத்துல ஒரு இடம் இருக்குது, பாசேஜ். இடையில ஒரு பாசேஜ். இடது பக்கத்தில் புருஷனை அடக்க வேண்டிய ஸ்தலம், வலது பக்கத்தில்
ஸ்திரீயை அடக்க வேண்டிய சமயம் ஸ்தலம். இது இயேசுவுக்காக வெட்டப்பட்ட கல்லறை கிடையாது. பெரிய பணக்காரன் மந்திரி யோசப்புக்காக குடும்பத்துக்காக வெட்டப்பட்ட கல்லறை. அதனால தான் இவ்வளவு பெருசா வெட்டுறான். தெரியுங்களா? பைபிள் எழுதியிருக்கான். போய் பார்த்தீங்களா? போய் பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? எதுக்கு பணத்தை உண்டாக்கி வைக்கிறீங்க? இதெல்லாம் சரியான போய் பார்த்துட்டு வாருங்க. கொண்டு போக மாட்டீங்களா பணத்தை எல்லாம்? ஆமென். உங்க பாஸ்டருக்கு கூட டிக்கெட் எடுங்க, போங்க, போய் பாருங்க, கூட போங்க, கூட போங்க. ஆமென். அல்லேலூயா. டிக்கெட் அவங்க எடுக்கணும், நீங்க எடுங்க. அவங்க காசை தருவாங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார். அல்லேலூயா. பாக்கி பாடப்பா. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார். பரவசங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி பின்னே போவார். அடுத்து பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். அடுத்து ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே. ஆனந்தம், 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 ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே. ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். ஓ, அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள். ஓ, பிரிவுடன் ஓடிவா விண்ணதில் சேரவே. வேகமா, 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 விரைவுடன் ஓடிவா விண்ணதில் சேரவே. வேகமா, வேகமா. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கஷ்ட நஷ்ட பாட்டு பாடு மறந்து போகுமே, பஞ்ச பசி தியாகமுமே மறந்து போகுமே. போகும். கஷ்ட நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்ச பசி தியாகமுமே மறந்து போகுமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே, நீங்குமே, நீங்குமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவையும் நீங்குமே, நீங்குமே, நீங்குமே. அந்த நாள், அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தலைக்கு மேல கைகளை தட்டுங்களே. நம்பிக்கை உள்ளவங்க கைகளை தட்டுங்களே. அந்த நாள் நெருங்கி வருகிறது. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடுகள் மறைந்து போகும். பஞ்ச பசியாவும் அது மறந்து போகும். ஹல்லேலூயா. வாதை நோய் வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் இன்ப 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 நாள். அது எந்த நாள்? எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கையை தட்டி. சிலவங்க இருக்கிறத பார்த்தா புளிச்ச மாங்க தின்ன குரங்க மாதிரி இருக்காங்க. நல்ல இனிப்பா இருங்க. இனிப்பு, இனிப்பு எப்படி அழகா இருக்கு. அல்லேலூயா. கைகள் அசைச்சு அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் வாட்சை பார்த்தா தான் பிரச்சனை. எனக்கு வாட்சை பார்க்காம இருந்த பெரிய பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. சரி, அப்போ physical death, spiritual death, physical death, eternal death. அல்லேலூயா. எல்லாரும் 3 வித மரணம். ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும். அல்லேலூயா.
அதன் பொருள் பிசிக்கல் டெத். சரீரப்பிரகாரமான அவருடைய வருகை நாளிலே உயர்ப்பிக்கப்படுவான். துன்மார்க்கம் உயர்ப்பிக்கப்படுவானா? துன்மார்க்கம் உயர்ப்பிக்கப்படுவானா? உயர்ப்பிக்கப்படுவான். அல்லேலூயா. அதுக்கு என்ன வார்த்தை? அதாவது அவன் வரிசை. அப்ப 3 வரிசை. ஒன்று முதற் பலன் இயேசு உயிரோடு எழுந்தாரா? இயேசு உயிரோடு எழுந்தாரா? அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த இயேசு ராஜன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. ஒரு பாட்டை பாடி முடிச்சாலே நேரம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. அதனால எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் மனசுல சிரிச்சுட்டே இருப்பாங்க. மற்றவங்க கொஞ்சம் கொடிச்சிருவாங்க. இங்க மட்டும் பல்லு கடிக்க மாட்டீங்க, அங்க போனாலும் பல்லு கடிப்பீங்களா? எங்க போனா? நரகத்துல போனா அங்க கரைச்சிலும் அழுகையும், மலையாளத்தில் கரைச்சிலும் பல்லு கடியும், இந்த தமிழ்ல அழுகையும் பற்கடிப்பு உண்டாகுமா? அதனால நல்லா கூடுன பல்ல வச்சுட்டு போங்க. நல்லா கடிக்கணும் இல்ல? அல்லேலூயா. அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். அதனால இங்க கேட்ட பீட்டரா அவன் அல்லனாலும் இப்படிதான் மணந்துருப்படா, ஞானஸ்நானடா, இல்லாட்ட நரகத்துல போவேடா, நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமா வாழ்ந்தா நீ சொர்க்கத்துல போவேடா, இப்படி எல்லாம் பிரசங்கம் வேணும். இவருக்கு பிரசங்கமே கேட்க விருப்பம் இல்லை. பல்லு கடிக்கிறாங்க, கடிச்சு போட்டி. இப்ப பல்லு கடிச்சு பல்லு பறிச்சா கூட குழப்பம் இல்லை. நீ மனம் திருப்பி பல்லு வச்சு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்க கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? என்ன செய்யலாம்? அப்படி எழுதி வச்சிருக்குல்ல. நாம் சரியா பிரசங்கம் பண்ணாம இருந்தா நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது விரைக்கும். ஹல்லேலூயா. சத்திய வചനத்தை யதார்த்தமாய் பிரசங்கிச்சு கொண்டு லജ്ജിപ്പാൻ സംഗതി ഇല്ലാത്ത വേലക്കാരനായി നിൽപ്പാൻ ശ്രമിക്കുക. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ആമേൻ. அப்ப 3 வருஷம் இயேசு உயிரோடு எழும்பதாரா? இனி அடுத்து கிறிஸ்துவுக்குள்ளவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். அப்படித்தானே? வாசிச்சு பாரு அந்த 23வது வசனம். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். ஹலோ சொல்லுங்க, கிறிஸ்துவினுடையவர்கள் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லி சொன்ன அப்படியே சொல்லுங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் சொல்லாம இருந்ததுனால பரலோகத்துக்கு போக முடியாது, சொன்னதுனாலையும் போக முடியாது. கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தா போகலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் என்னைக்கு உயிரோடு எழும்புவார்கள்? என்னைக்கு எழும்புவார்கள்? அவருடைய வருகையில். இயேசு வருவாரா? சொல்லுங்க, வருவாரா? 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 என்னைக்கு வருவார்? என்னைக்கு வருவார் தெரியாது. எப்போ வருவார்? எந்த வருஷம் வருவார்? எந்த மாதம் வருவார்? எந்த வாரம் வருவார்? எந்த நாள் வருவார்? எந்த நேரம் வருவார்? அல்லேலூயா, தெரியாது. கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே நம் இயேசு மராஜனே வந்திடுவான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே நம் இயேசு மராஜனே வந்திடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருவார்.
திருடனை போல வருவார், சொல்லாம வருவார், நினையாத நேரத்தில் வருவார். அவர் வருவார், அவர் வருவார், தம்முடைய சபையை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது அவருடையவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள். அப்ப இனி பாக்கி கொஞ்சம் பேர் அவருடையவர்கள் இல்லைன்னா பின்ன யாருடையவர்கள்? சொல்லுங்க, வாயை திறந்து தைரியமா சொல்லுங்க, சாத்தான பேடிக்காதீங்க. அவருடையவர், இயேசுவின் உடையவர்கள் இல்லைன்னா பாக்கி யாருடையவர்கள்? ரெண்டு பேருக்குடையவர்கள் தான் உலகத்தில் உண்டு. ஒன்று பிசாசுக்குள்ளவர்கள், பிசாசினுடையவர்கள். இனி ஒன்று இயேசுவின் உடையவர்கள். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் முதலாவது வருகை நாள் உயிரோடு எழுது. அப்ப பாக்கி யாரு? பிசாசுக்குடையவர்கள் அப்ப எழும்ப மாட்டார்கள். இனி ஒரு 1007 வருஷத்துக்கு பிறகுதான் எழுப்புவார்கள். அல்லேலூயா. புரியுதா? இயேசுவின் வருகைக்கு பிறகு 7 வருஷம் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. அதுக்கு பிறகு இயேசுவின் ஆட்சி 1000 வருடம் அரசாட்சி. அதுக்கு பிறகுதான் துன்மார்க்கர் பாவிகள் உயிரோடு எழுந்திருவார்கள். வாசிங்க, வெளிப்படுத்தல் 20, 11, 12, கடைசி 15 வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அடுத்த வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படி என்றால் சொல்றேன், அந்த 3 புஸ்தகம், ஒன்று நியம புஸ்தகம், சுவிசேஷம். ஹலோ, பைபிள கையில கொண்டு வந்தீங்களா? பைபிள் இருக்கா? இதை வச்சுதான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இந்த பைபிளை வச்சுதான் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. சுவிசேஷ புஸ்தகம், நியம புஸ்தகம் இதுதான். 2 ஜீவ புஸ்தகம். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், என்னுடைய லாங்குவேஜில் சொன்னா, நீ கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பி புது சிருஷ்டியாக வெளியே வரும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த உடனே பரலோகம் திறந்ததாம். ஒரு சத்தம் தொனித்ததாம், இவன் என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன். நீ ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது உனக்காக பரலோகம் திறக்கப்படும். அப்பொழுது பரலோக கர்த்தர், இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரத்தி என்று சொல்லுவார், அறிக்கையிடுவார். அப்பொழுது நீ கர்த்தருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய். ஆமென், ஆமென். குடும்ப ரெஜிஸ்டராகிய, குடும்ப ரெஜிஸ்டர், அப்போ என்ன, ரேஷன் அட்டையா, என்ன குடும்ப அட்டை, குடும்ப அட்டை. எங்களுக்கு அட்டைன்னா இந்த ஊந்து போறதுதான் அட்டை. உங்க அட்டை அப்படி இல்லை. என்ன குடும்ப அட்டை இருக்கட்டும், குடும்பமான அட்டை கூட்டமா, சரி, குடும்ப அட்டை. அந்த குடும்ப அட்டையில இயேசு கிறிஸ்து ஆகிய அப்பாவின் நீ மகன் மகள் என்று உன் பேரை எழுதுவார். அந்த புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம். கைகளை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவான். அப்படி உன்னுடைய பேரை எழுதிடுவார். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். அந்த பேர் இல்லாதவர்கள் அந்த அந்த நியாயத்தீர்ப்பினால ஜீவ புஸ்தகம் கொண்டு வரப்படும். ஏய், உங்க பேர் எழுதி இருக்கான்னு பாரு. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதி காணப்படாதவன் எவனோ? 14-15 வாசி. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அடுத்து, பின்பு நான் புதிய வானத்தையும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப 14வது வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அப்படிதான், இதுதான் 2ஆம் மரணம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாதவன் எல்லாம் அந்த மரணம் ஒன்று, ஸ்பிரிச்சுவல் டெத். இனி 2ஆம் மரணம். ஹல்லேலூயா. இனி வேற வார்த்தையில சொன்னா, 2 தடவை பிறந்தவன்
ഒരിക്കൽ ചത്താ പോകും. ഹല്ലേലൂയ. 2 தடவை பிறந்தவன் 1 தடவை மரித்தா போதும். புரியல? 2 பிறப்பு என்ன? 1 தாயின் கற்பத்தில், அதுதான் ஒரு பிறப்பு, மாமிசத்தின்படி உள்ள பிறப்பு. 2வது பிறப்பு எப்படி? ஆவிக்குரிய பிறப்பு, அதுதான் மறுபடியும் பிறப்பு. மறுபடியும் பிறக்கும். அந்த 2 தடவை பிறந்தவன் 1 தடவை தான் சாவான். அதுதான் பிசிக்கல் டெத், சரீர பிரகாரமான மரணம். அவன் மரித்தாலும் வருகை நாள்ல உயிரோடு எழும்புவான். ஒரே தரம் பிறந்தவன் எப்படி பிறந்தான்? அதெல்லாம் சரிதான், பைபிள்ல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லு. தாய் மயத்தில் தான் பிறந்தான். யோவான் சுவிசேஷம் 1:13. யோவான் 1:13 வாசி சீக்கிரம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப முதல் பிறப்பு எப்படி? அவர்கள் இரத்தத்தினால், மாம்ச சித்தத்தினால், புருஷனுடைய சித்தத்தினால் பிறந்ததுதான் இந்த சரீரம். அல்லேலூயா. ஆனா தேவனால் பிறந்தவர்கள் மாமிசத்தினாலாவது, மாமிச சித்த என்ன, இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், அது முதல் பிறப்பு. அப்படி பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும். கைகளை தட்டி உங்களுக்கு 2 தடவை பிறந்தீங்களா? 2வது தடவை பிறந்தீங்களம்மா? ஏன் என்னட்ட பிணக்க மாதிரி இருக்கு? 2வது தடவை பிறந்தீங்களா? என்ன பாருங்க, நல்லா பாருங்க, பயப்படாதீங்க. 2வது தடவை பிறந்தீங்களா? சொல்ல மாட்டாங்க போல். உங்கள்கிட்ட கேட்குறேன், 2வது தடவை பிறந்தீங்களா? பிறந்தவங்க 2வது தடவை பிறந்தவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். சிலவங்க சொல்லும், நான் கை தூக்கி காட்டி, இல்லைண்ணா நீ என்ன செய்வேன்? நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் கொஞ்ச நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணி போயிடுவேன். அல்லேலூயா. நீங்க 2வதும் பிறந்தவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். கை பொங்கல்ல தூக்கணுமா? பிறந்தனா பிறக்கலையா, பிறந்தனா பிறக்கலையா, பிறந்தனா பிறக்கலையா, கை கீழே படுங்க. ஆமென். எதுக்கு நான் கையை தூக்க வைக்கிறேன்னா, நீங்க மனசுல உணரணும், இந்த பாக்கி எனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா. உணர்ந்தா போதும், உணர்ந்தா போதும். விருப்பம்னா செய்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்போ 1 மாமிசத்தின் படி பிறப்பு, 2வது தேவனால் பிறப்பு. அப்ப மாமிசத்தின் படி பிறந்தவன் தேவனால் 2வது பிறக்காம இருந்தா அவன் துன்மார்க்கத்திலே, பாவத்திலே மரிப்பானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உயிரோட எழும்பும்போதும் அவன் எப்ப உயிரோட எழும்புவான்? 2வது. எதுக்காக? ஆமென். யோவான் சுவிசேஷம் 5:28-29 சீக்கிரம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28-29. ഇതിങ്കൽ ആശ്ചര്യപ്പെടരുത്, കല്ലറകളിൽ ഉള്ളവർ എല്ലാവരും അവന്റെ ശബ്ദം കേൾക്കുകയും നന്മ ചെയ്തവർ ജീവനായും തിന്മ ചെയ്തവർ ന്യായവിധിക്കായും പുനരുത്ഥാനം ചെയ്യുന്ന നാഴിക വരുന്നു. മലയാളം, തമിഴ് இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். எல்லாரும் பாருங்க, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட ஒன்றும் வேண்டாம். அடுத்து, ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும். அப்ப துன்மார்க்கன் உண்டா? துன்மார்க்கம் உண்டா? நீதிமான் உண்டா? பரிசுத்தவான் உண்டா? பாவி உண்டா? எல்லாரும், அனைவரும். ஆனா பரிசுத்தவான் இயேசு மறுவைக்கு எழும்பியாச்சு.
அல்லேலூயா. இங்க பொதுவா சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். என்ன ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அடுத்து அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப தீமை செய்தவர்களும் எழும்புவார்கள், ஆனா ஆக்கினியை அடையும்படி புறப்படுவார்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு, அதனால பிரசங்கத்தை நிறுத்துறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இனி ஒருவோட காரியம் சொல்லணும் மாதிரி இருக்கு. ஆனால் சொன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆராதனை? 9 மணிக்கு. 8 மணி வரை தூங்குவீங்க. எனக்கு காலை 3 மணிக்கு எழும்பணும். ஹல்லேலூயா. 5 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும், 6 மணிக்கு முதல் ஆராதனை. ஹல்லேலூயா. அதனால கஷ்டம்தான். அதனால நிறுத்தணுமா வேண்டாமா? பாஸ்டர் நிறுத்திட்டு போங்க, நாங்கள் வீட்டுக்கு போட்டோம், அப்படி தானே இருக்கீங்க? இருங்க இருங்க இருங்க, அவர் வர போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்தவர் ஜீவனை அடைய, தீமை செய்தவர் நியாய தீர்ப்பை அடையவும் புறப்படுவார்கள். ஆமென். இதுல நீங்க ஏது குரூப்ல இருப்பீங்க? அதான் என்னுடைய கேள்வி. நீங்க ஏது குரூப்ல இருப்பீங்க? ஏது வரிசையில் இருப்பீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி மரிப்போமோ அப்படிதான் அந்த இதில் தான் உயிரோடு எழும்புறதும் அந்த அதன் அடிப்படையில் தான். ஹல்லேலூயா. 2 விதமான மரணம். 1 பாவத்தில் மரணம், 2 கிறிஸ்துவுக்குள் உள்ள மரணம். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:13. இனி ஒரு ஆள் சங்கீதம் 9:17. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். என்ன கேட்டேன்? அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர் பாக்கியவான்கள். அப்ப பாக்கிய மரணம் உங்களுக்கு வேணும்னா எப்படி மரிக்கணும்? வாயத்திறங்க. பாக்கிய மரணம் கிடைக்கணும்னா எப்படி மரிக்கணும்? கர்த்தருக்குள் மரிக்கணும். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்க. கர்த்தருக்குள் மரிக்கணும். பாக்கிய மரணம் கிடைக்கணும்னா எப்படி மரிக்கணும்? சகோதரர்கள் தயவா சத்தமா சொல்லுங்க. 16 மணிக்கும் போக மாட்டாங்க. எப்படி மரிக்கணும்? பாக்கிய மரணம் கிடைக்கணும்னா கர்த்தருக்குள் மரிக்கணும். கர்த்தருக்குள் மரிக்கணும்னா எப்படி வாழணும்? கர்த்தருக்குள் வாழணும். கர்த்தருக்குள் வாழணும்னா என்ன ஆகணும்? கர்த்தருக்குள் ஆகணும். கர்த்தருக்குள் ஆகணும்னா என்ன செய்யணும்? ரோமர் 6:3 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். போதும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாகணும்னா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி வச்சு செய்யுங்க. உயர்த்தி வச்சு சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கண்டா, ஆனா கையை உயர்த்தி வச்சு சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக கூடிய ஒரு வழி என்ன? ஞானஸ்நானம். இயேசுவை ரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தண்ணீர்ல இறங்கி முழுகி கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய அடக்கம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூன்றுக்கும் இணைக்கக்கூடிய அளவில் உயிரோடு எழுப்பணும். ஹல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ளாக முடியும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளானவன் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் கர்த்தருடைய காலம் கேட்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஹல்லேலூயா. மற்றவங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எக்கால சத்தம் கேட்கும்போ மறுரூபம் அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும்
இல்ல தோல்வி உண்டுன்னு பாடுங்க. உங்க முகத்தை பார்த்த எப்போ தோல்வி உண்டுன்னு பாடணும். மேலால் வெற்றி உண்டுன்னு பாடாதீங்க. வெற்றி உண்டா? முகத்தை பார்த்தா வெற்றி இல்லையே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க. ஓ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. ஆஹா, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை. ஹல்லேலூயா. சாகும் வர வெற்றி வாழ்க்கை செய்து மரிக்கும் பொழுதும் வெற்றியா மரிப்போம். சொல்லுங்க. மரிக்கும்போ கர்த்தருடைய பிள்ளையினுடைய கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணம் அது வெற்றியின் மரணம். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை, விசுவாசத்தை, நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அப்ப வெற்றியா தோல்வியா? சொல்லுங்க வாயை திறந்து. வெற்றியா தோல்வியா? உங்க மரணம் தோல்வியா வெற்றியா? வெற்றியா தோல்வியா? வெற்றியா தோல்வியா? கிறிஸ்துவுக்குள் மரித்தால் வெற்றி, பாவத்தில் மரித்தால் தோல்வி. உன்னுடைய மரணம் வெற்றியின் மரணமா தோல்வியின் மரணமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஒழுங்கா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அப்படி எழும்புங்க. சாடி எழும்புங்க. சீக்கிரம் எழும்புங்க. நேரம் ஆகுது. எல்லாரும் எழும்புங்க அப்படியே. ஓ ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை கேட்டீங்களா? கேட்டீங்கன்னா எல்லாரும் எழும்புங்க. பெட்டி எல்லாம் பிறகு கட்டலாம். எல்லாரும் பெட்டி கட்டி வச்சுட்டு தான் எழும்புவாங்க. அந்த கசரில் போட்டுட்டு எழும்புங்க. எல்லாரும் எழும்பு. எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. எஸ். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். சொல்லுங்க. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசி தாக
பின்னவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. உனக்கு வாஞ்சை பெருகி வருகிறதா? நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே. உனக்கு சொந்தம் என்பது நம்பிக்கை இருக்கிறதா? சகோதரிய சகோதரனே, மனம் திரும்பினாயா? ஞான ஸ்நானம் ஏற்றாயா? வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? பழுங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவா. பழுங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவா. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். அந்த நம்பிக்கை தரிசிப்பே. பழுங்கு நதியோரம் தீர்த்திடுவா. பழுங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவா. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லா கண்களும் மூடியிருக்கும் பொழுது உங்க இருதயம் இன்று கேட்ட வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலக மாயை, மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. எல்லா கண்களும் மூடி அங்க இங்க பார்க்காதீங்க பிள்ளைகளே, அங்க இங்க பார்க்காதீங்க. உங்க நடுவில் வந்திருக்கிற ஆண்டவரை பாருங்க. அவரால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அவரால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். மரணத்தின் கருத்த கரம் எப்பொழுது வந்து பிடிக்கும் என்று எனக்கு உங்களுக்கு தெரியாது. மாதங்களை அவர் எண்ணி திட்டப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு ஒரு அதிர் வரம்பை வைத்திருக்கிறாராம்.
என்றைக்கென்று நமக்கு சொல்ல தரவில்லை. ஆமென். ஆனால் அந்த மரண நாளிலே மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் எங்கே? பாதாளத்துக்கா? கர்த்தரோடு கிறிஸ்துவுக்குள் மரணம் என்ற பாக்கியம் உனக்கு கிடைக்குமா? இல்லை. இயேசுவின் ரகசிய வருகையில் நீ மறுரூபம் அடைந்து அவரோடு பரந்தேற முடியுமா? பாப மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? பாப மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்து உயர்த்த இயேசு கிறிஸ்துவை சகோதரனே சகோதரியை இரட்சகரும் கர்த்தருமாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் இன்று ஏற்றுக்கொள். இயேசுவே எனக்காக ஜீவன் விட்டவரே, எனக்காக உயிரை கொடுத்தவரே, சிலுவையில் பாடுபட்டவரே, ரத்தம் சிந்தினவரே, இயேசுவை தொழுது கொள்ளுகிற எவனும் மட்டும் ரட்சிக்கப்படுவானாம். உம்மை நான் நம்புகிறேன் அப்பா, விசுவாசிக்கிறேன் அப்பா, இரட்சகர் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாது யார் ஒருவர் இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இரட்சணிய நாள். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் நாள். கிருபையின் நாள் முடிய போகிறது. இயேசுவின் வருகை எல்லாவிட்டால் உன்னுடைய மரணம் என்னுடைய மரணம் எப்போதென்று நமக்கு தெரியாது. மாதங்களை எண்ணி திட்டமிட்டிருக்கிறாராம், அதிர்வரம்பு வைத்திருக்கிறாராம். ஆனால் எனக்கு உனக்கு சொல்லல. இன்றைக்கு இரட்சணிய நாள், நாளைய தினம் நமக்குள்ளதல்ல என்று கர்த்தருடைய வசனம். மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்க பாக்கியம் கிடைக்குமா? உயிரோடு இருந்தால் இயேசுவின் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட பாக்கியம் கிடைக்குமா? அப்பா எனக்கு ஆசை இருக்குதப்பா, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு என்று ஒப்பு கொடுப்பீங்கன்னா எனக்கு ஒரே ஆசை, கிறிஸ்துவுக்குள் வாழணும். அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள் யார் இருந்தாலும் ஆமென், இன்றைக்கு முதல் இயேசுவை இரட்சகர் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இருதயபூர்வம் இயேசுவை இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க நிக்கிற இடத்துல அந்த கையை உயர்த்தி வைங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவை இரட்சகர் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நிக்கிற இடத்துல கையை உயர்த்தி வைங்க. அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு முதல் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. அந்த கையை உயர்த்தி வைக்கும் பொழுது தான் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, மறுபடியும் பிறக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிசாசுக்குள்ள நான் வாழ விரும்பல. அப்படி இந்த ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானத்தை எடுத்து இயேசுவின் வருகைக்கு நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பாக்கியம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று உண்மையாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மறுபடியும் கையை உயர்த்தி பிடிங்க. உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் ஜெபிக்க போறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ரட்சியும் அப்பா, பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பாப்பா, பாவங்களை மன்னியும் அப்பா. இன்றைக்கு முதல் உம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழட்டும், கிறிஸ்துவுக்குள் வாழட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும், கிறிஸ்துவுக்குள் ஆகட்டும், கிறிஸ்துவுக்குள் வாழட்டும், வெற்றி வாழ்க்கை செய்யட்டும், மரிக்கும் பொழுது வெற்றி மரணம் வரட்டும். இல்லை இயேசுவின் வருகை என்றால் ஆமென் எடுத்துக்கொள்ளப்படட்டும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லிக்கொண்டு வெற்றி வாழ்க்கையை செய்து
கர்த்தரோடு பறந்து 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 போக பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இனி அவளுடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிறைய பேர் கையை தூக்கினீங்க, கையை கீழே போடுங்க. இன்னைக்கு பாஸ்டர் இடத்துல வந்து சொல்லுங்க, பாஸ்டர் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். இனி ஒரு கன்வென்ஷன் வரை காத்திருக்க முடியாது. என்ன இயேசுவுக்காக கொடுத்திருக்கிறேன். இயேசு என் பாவங்களை மன்னிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையாக நான் வாழணும். ஹல்லேலூயா. அப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. நேரம் அதிகமானபடியினால் நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். ஒரு நிமிஷம் நோய் இருக்கிற இடத்துல கையை வச்சு கொள்ளுங்க. ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நோய் இருக்கிற நோயாளிகளாக வந்திருக்கிறவர்கள் எந்த நோயோடு வந்தாலும், நான் நினைக்கிறேன் கடந்த சனிக்கிழமை இது போல ஒரு கன்வென்ஷன் நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தாங்க. ஜெபித்து விடுதலை பெற்றவர்கள் முன் வாருங்கள் என்று சொன்ன பொழுது கடினமான வியாதிகளில் இருந்து கட்டிகள் மறைந்து வந்ததை நான் பார்த்தேன். அதே இந்த சனிக்கிழமை ஆண்டவர் அதை செய்வார்னு நான் நம்புகிறேன். நோய் இருக்கிற இடத்துல வலது கையை வச்சு கொள்ளுங்க. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது விடுதலையின் நாமம். இயேசுவின் நாமத்தினால இவருடைய பாவங்களை மன்னித்து சரீரத்தில் இருக்கிற நோய்களை மாற்றி இன்றைக்கு முதல் விடுதலை தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினால் உச்சம் தலை முதல் உள்ளம் காலளவும் தேவ வல்லமை இறங்கட்டும். அற்புத வல்லமை இறங்கட்டும். கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் அணுக்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறி போவதாக. தைராய்டு மாறி போவதாக. எலும்பு வியாதிகள் மாறி போவதாக. இரத்த ஓட்டம் உண்டாவதாக. கிட்னி டிரபிள் மாறி போவதாக. தலை வலிகள் மாறி போவதாக. தொண்டை வலிகள் மாறி போவதாக. இருதய நோய் மாறி போவதாக. கரல் நோய் மாறி போவதாக. கர்ப்ப பையில் இருக்கிற நோய்கள் மாறி போவதாக. குடல் நோய் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. விடுதலையின் வல்லமை வெளிப்படுவதாக. எந்த நோயோடு வந்தார்களோ இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.